அப்படியா? சுகம்தானே? நல்லா இருக்கிறேன். வாழ்ந்திருப்பாய். இன்னும் சீராக அவர்களுக்கு மாபெரும் புண்ணிய சபை. இப்பேற்பட்ட மாபெரும் சபை பேரன்பு கொண்ட பெரியவர்களும் பெரும் மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கு உரிய கள்ளம் கபட மரியாத வெள்ளி உள்ள முடித்து நம்மளை எல்லாம் ஆள வைக்கும் தெய்வங்களாக விளங்கி வரக்கூடிய நம் அருமை ரசிகர் மக்கள் நாட்டுக்காடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் நிலவளம் பொருந்திய நீட்டாந்த புண்ணியமாக விளங்கி வரக்கூடிய நமது மாம்பழையம் ஊரில் எழுந்தவர்கள் ஸ்ரீ ராஜகணபதி பொட்டுசாமி அம்மனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி இந்த திருவிழாவுக்கு உகந்தது தெருக்கூத்து என்று நிர்ணயித்து இன்னும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ஊர் பொதுமக்களுடைய துணை கொண்டு இன்னும் வசூலாக செய்து 1,100,000 வசூல் செய்து இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். சாப்பாடு எப்படி? சாப்பாடு சாப்பாடியோ கூத்தாடிலாம் தலைவாழையெல்லாம் முதவாழப்பழம் முத்திரை நெய் குச்சி தொட்டா பிடிச்சி அட்டுட்டு ஆப்படிச்சு மாதிரி அந்த சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். கண்டிப்பா இன்னைக்கு ஆடிடலாமா? இன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம். நாளைக்கு கீழே கீழே கொண்டு அந்த பக்கம் டிச்சி அப்பேற்பட்டு நெய்யும் சோறும் நினைவாக போட்டார்களாம். அப்பேற்பட்டு உள்ளூரை சார்ந்த ஊர் பொதுமக்கள் அணிவுடைய சார்பாகவும் எங்களது கலைவாணி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக பாத்தியார் உயிர் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கலை சுடர்மணி விருதுவிட்டு இன்னும் பொன்னுசாமி ஹரிதாஸ் பொன்னுசாமி கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவற்று பொற்பாத கவன விவாதத்தில் சிறமையில் கொண்டு உங்கள் வருகைக்கு எங்களது பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். சகோதரி யார் வளர்மதி அவர்கள் முதல்ல ஒரு 20 ரூபாய் கொண்டாட்டிக்கு 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு 10 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். ஐயா வந்து அம்மாவாக தாய் மகாலட்சுமி இன்னும் வளர்மதி அம்மா அவர்கள் 10 ரூபாயும் இன்னும் அருமை ஐயா இன்னொருத்தர் 10 ரூபாய் கொடுத்தாரு. ஐயா ஐயா பேருங்க பாத்தியா? என்னுடைய பேர் கொண்டவர். உங்க பேர் கொண்டவர். இன்னும் ஐயாவாக விளங்கி வரக்கூடிய பெருமாள் ஐயா அவர்கள் 10 ரூபாய் மாறுவாரி வழங்கியுள்ளார். காசு போட்டால் கரும் குறைந்து பணம் போட்டு கையினால் பாவம் விலகி 10 ரூபாய் கொடுக்க 10,000 வளர்ந்து மக்கள் சம்பத்து மன சம்பத்து புத்திர சம்பத்து தானிய சம்பத்து பெருகி பல்லாண்டு வாழ எல்லா வல்ல ஆண்டுகளை பிரார்த்திக்கிறோம். நன்றிகள். நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன தெரியுமா? இன்னும் பலராமன் சண்டை. ஆமா, குணாதேவி திருமணம் என சொல்லக்கூடிய மாபெரும் சரித்திர நாடகத்தை வைத்துள்ளார். இந்த நாடகத்தில் என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி தெரிகிறது? சொன்னதாக தெரியும். நான் கடவுளா இல்ல மனிதனா இல்லை உன்னை போல? அப்படிப்பட்ட நீங்க யாரு? நான் யார் என்று சொல்லி சொல்ல வருவதற்கு கை கட்டி வாய்ப்பு வேண்டும். சரியா?
எப்படிங்க? என்னுடைய பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவன்? என்னை பற்றி தெரிந்தால் போதுமடா, சற்றேனும் பயந்து கொள்வாய். ஆமா, அப்படி பிசாசா நீங்க? அவர் தான் லோனுக்காரர். நான் வாங்கலையே. லோனுக்காரர் யாருங்க நீங்க? நான் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே அதாவது தெய்வங்களோ 3 தெய்வங்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆணுக்கு ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரு ஆணையும் படைக்கின்ற பொறுப்பு ஏற்றவன் பரமதேவன். அப்படி படைத்தால் மட்டும் போதுமா? அதுக்கு உயிர் கொடுத்து உணவளிக்க வேண்டும் அல்லவா? அதையா உலக கடவுளாக விளங்கி வரக்கூடிய உலகப்பிதா கண் படைத்த சிவபெருமான். ஓஹோ, ஆமா, படி அளக்கிறது. அவருக்கு படி அளக்கிறவர். நான் நல்லவளாக இருந்தால் வாழ வைப்பேன். துஷ்டர்களை சிருஷ்டி பரிபாலனம் செய்து வரக்கூடிய என் பெயர் என்ன? கண்ணன், மணிவண்ணன், நீலமேகனன், நித்த சாம்ராணி வாசகன், ஓரிடி ஈரடி உலகளந்த மயவன், சங்கு சக்கர அவதாரன், ஜானகி மலாளன், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்று அகிலத்திலே 1008 பேராம் படைத்த என் பெயரோ சுருக்கமாக சொன்னால் திருமாலாகிய பெருமாள். பறக்கின்ற பறவைகளே செந்தலைகளன், நிற்கின்ற மலையிலே கோபுரத்தில் மலை, ஓடுகின்ற நதியிலே கிருஷ்ணா நதி, பறக்கின்ற பறவைகளே செந்தலைகளன். ஆமா, ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டேன், திருப்பதியிலே எழுந்து நின்று உலக கலியுக மக்களை எல்லாம் காத்தருளக்கூடிய என் பெயரோ கலியுக கண்ணன். சரி 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 சரி. அதாவது மலை மேல இருக்கிறீங்க? ஆமாடா. 7 மலையா? ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டேன், படுத்திருக்கிறா, திருப்பதியில எழுந்து நின்று இப்படி எல்லாம் உலக மக்களை எல்லாம் படைக்கின்றேன். துஷ்டர்களை சிருஷ்டி பரிபாலனம் செய்பவன் நீங்க. ஆமா, சரி. நல்லவளாக இருந்தா நல்ல நன்மைகள் எல்லாம் கொடுத்து நல்லவர்களை கொடுத்து வாழ வைப்பேன். அதே தீவிரமாக இருந்தால் என்னுடைய சுதர்சன சக்கரத்தால் விட்டு அவனை அடித்தே விடுவேன். ஆமா, சரி சரி சரிங்க. இத்தனை பேர் கொண்டு வர்றீங்க? ஆமாடா. எந்தெந்த பேர்ல இத்தனை பேர்லயும் லோன் வாங்கிருக்கீங்களா? ஆமா, லோன் அப்படி என்னென்னப்பா லோன் இருக்குது? இல்லப்பா, நிறைய லோன் இருக்குது. இத்தனை பேர்ல மாத்தி வச்சிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 26 லோன் எடுத்திருக்காரு. அது வெளியவே சொல்ல மாட்டாரு. ஹரி, ராமசக்தி, உலக மக்களை எல்லாம் காத்து வரக்கூடிய என் பெயரோ கண்ணனப்பா. கண்ணனா இருக்கிறீங்க? ஆமா. உங்களுடைய தாய் தகப்பையா? அப்படியா? நான் வித்தை, அதாவது விதை இல்லாதவன், வித்தட்டவனப்பா. நான் விதை இல்லையா? ஆமா. ஏங்க நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. விதை இருக்கு பாருங்க. அப்படி கிடையாது, எனக்கு பிறப்பு என்பதே கிடையாது, அழிவு என்பதும் கிடையாது. ஆமா, இறப்பும் பிறப்பும் ரெண்டுமே இல்ல. ஆமா, இந்த உலகத்திலே யுகமோ 4 யுகம். கிரேதா, திரேதா, துபாவரா, கலியுகம். இந்த 4 யுகத்திலே நான் எடுத்த அவதாரம் எத்தனை? அகத்தில் 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம். நான் எடுத்துக் கொண்டது 10 தச அவதாரங்கள். ஓ, அதுல தலை சிறந்தது 10 அவதாரம். ஆமாடா. சரி, தெரியுமா? சரிங்க, 10 அவதாரம் இருக்கிறீங்க. ஆமா, 10 அவதாரத்துல நீங்க முதலாக எடுத்த அவதாரம் என்ன? அதை சொன்னால் இன்னும் அதாவது ஆச்சரியப்படுவாய். எப்படி? இந்த உலகத்திலே தூங்காத ஜீவன் ஒன்று இருக்கிறது. என்னங்க ஆச்சரியமா இருக்குது? எங்க நம்ம காட்டுல வளர்க்கிற வனவிலங்குகள் முதல் கொண்டு, ஆமா, வீட்டுல வளர்க்கிற அந்த மிருகங்கள் வரையிலும், பிரியாணிகள் வரையிலும், மனிதன் முதல் கொண்டு அத்தனையுமே தூங்கி எதிர்த்து. ஆமாம், சத்தியமாக இந்த உலகத்துல தூங்காத ஒரு ஜீவன் இருக்குது. அது யாருங்க? 24 மணி நேரம் தூங்காதுரா. அப்படி ஒரு உயிர் ஜீவனா? ஆமா. அது யாரு? அது யார்? இரவும் பகலும் தூங்காது யாருங்க? நான் எடுத்த முதல் எங்க பாட்டியா? என்னாச்சு? விடி விடி தூங்கவே தூங்காங்க, கராச்சிக்கிட்டே இருக்குதுங்க. எது? எங்க பாட்டியா? ஆமாடா, அது இடுப்பொழிஞ்சு கிடக்குதுங்க. இந்த உலகத்திலே தூங்காத ஜீவன் என்ன தெரியுமா? மீன். ஆனா தண்ணியில் வசிக்கக்கூடிய மீன். ஆமா. அது ஏன் அந்த மீன் தூங்குறது இல்ல? ஏன்? அது கண்ணு, மீனுக்கு இமைகள் கிடையாது. ஓ, கண்ணை மூடி திறக்க முடியாது. அது உசுரோடு இருந்தாலும் கண்ணு மூடாது. செத்து கருவாடுனாலும் கண்ணு மூடுதா? இல்ல, போன வாரம் கூட வீட்டுக்காரி கருவாடு வாங்கிட்டு சொன்னா, வாங்கிட்டு போன கண்ணு திறந்துகிட்டு தான் கிடந்தது. அதுதான். அது எதனால்? கண்ணுக்கு இமை கிடையாது, மீனுக்கு இமைகள் கிடையாது. அதனால கண்ணை மூடி திறக்க முடியாது. ஆமா. இதற்காக எடுத்து சேர்கண்டை வீணாக அவதரப்படுத்தினடா. ஆமா, இதற்காக என்னுடைய மகனாகிய பிரம்மதேவனிடத்திலே 4 வேதங்கள் இருக்கிறது. ரிக்கேஜு, சாமதர்ம வேதங்கள். இந்த வேதங்களை வைத்துதான் இந்த உலக மக்கள் ஆணுக்கு ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு ஒரு ஆணையும் படைக்கின்றார். யார்? என் மகன் பிரம்மதேவன். என் பிரம்மதேவனிடத்திலே யார்?
சூரனாகப்பட்டவன் அந்த 4 வேதங்களை திருடி சென்று கருங்கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். அந்த வேதத்தை திருடி அவன் பெயர் என்ன? அரக்கர் கூட்டத்தில் இருக்கும்போது பிறந்த அவன் பெயரோ சோமகாசுரன். ஆமா, அந்த அப்பேற்பட்ட சோமகாசுரனாகப்பட்டவன் 4 வேதங்களை திருடி சென்று கருங்கடலுக்குள்ளே ஒளிஞ்சிட்டான். அந்த கருங்கடல் மனசுனால போக முடியுமா? கடலுக்குள்ள எப்படிங்க போக முடியும்? அப்படியே போனா மூச்சு தம் கட்டணும். அதுக்குதான் சிந்தித்தேன் செயலுக்கு வந்து மீனாக அவதரப்படுத்தி சேர்கண்டி மீனாக அவதரப்படுத்தி கருங்கடலுக்குள்ளே சென்று ஒன்றேன் சோமகாசுரனை மீட்டினேன் 4 வேதங்களை. ஆமா, சரி. அந்த வேதங்களை காப்பாற்றி அப்படின்னா அங்கிருந்த தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் எண்ணாயிரம் சிவார்கள் அனைவருமே எனக்கு வைத்த பெயர் என்ன? வேதங்களை காப்பாற்றி அப்படின்னா இன்று முதலுக்கு வேதநாயகன் என்று பெயர். வேதங்களை காப்பாற்றி அப்படின்னா இந்த கண்ணனுக்கு அன்று வைத்த பெயர் வேதநாயகன். தெரியுதா? 1008 பேர்ல இது ஒரு பேரு. ஆமா. இரண்டாவது அவதாரம் என்ன? ஆமை அவதாரம். எதற்காக? தேவாதி தேவர்கள் ஒருவரும் அரக்கராதி கூட்டமெல்லாம் ஒருவரும் கருங்கடலிலே அதாவது அமிர்தம் அடைந்தார்களாம். ஆமா, சொல்லக்கூடிய பாம்பை வலகையாக வைத்தார், மந்திரியை மலையை மத்தாக வைத்தார், இந்த சமுத்திரத்தை ஆணையாக வைத்து தேவர்கள் ஒருவரும் அரக்கராதி கூட்டங்கள்லாம் ஒருவரும் அமிர்தம் கடைந்து கொண்டார்கள் கடல்லையே. ஆமா, அப்படி அமிர்தம் கடைய கடைய அந்த மந்திரிகளை வழியாகப்பட்டது சற்றேனும் சாய்ந்து கொண்டு வந்தது. அதற்கான என்ன செய்தி? அந்த மலையை தாங்கி பிடிப்பதற்காக ஆமையாக அவதாரம் எடுத்தேன். ஆமையோடு கெட்டியா இருக்கு. ஆமா, வைத்தேன். இப்படி தாங்கினேன் மந்திரிகளின் மலையை. இப்பயும் பாத்தீங்கன்னா ஆமை ஓடு எப்படி இருக்குது? ரொம்ப கெட்டியா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? மேல ஏறினாலும் ஒண்ணும் வருது. அதனாலதான் ஆமாவதற்கு மந்திரியின் மலையை காப்பாற்றினேன். சரி, மூன்றாவது என்ன? நான் எடுத்த அவதாரம் பன்றி அவதாரம். நம்ம ஐயாவாக விளங்கி வரக்கூடிய அவர் பெயரை சொல்ல நமக்கு வயது கிடையாது. அவர் பொற்பாத தலைமையில் வைத்துக் கொண்டு அவருடைய மணி ஐயாவுடைய சார்பாக இந்த மாயவருக்காக 20 ரூபாய் கொடுத்துள்ளார். 20 ரூபாய் கொடுக்க 20,000 வளர்ந்து அவர் குடும்பம் ஆண் குடும்பம் அரசு பெற்றாண்டு பெண் குடும்பம் பேர்போல் விளங்கி என்ன போனாலும் ஆண்டுடைய விரும்பினாலே சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும். ஜெயம். வணக்கம். மூன்றாவது அவதாரமோ பன்றி அவதாரம். பண்ணி தீத்தீங்க எல்லாம் டீ குடிச்சு அப்படி அப்படி சொன்னீங்க புறா குடிப்பாங்க. வைத்தியக்காரர் அவர் அந்த அவதாரத்துக்கு அந்த எங்க ஊர்ல வளர்க்குறாங்கல்ல. எத்தனை கேள்வி இருக்குது ஊர்ல பண்ணி வளர்க்குறாங்க, அது திங்குது. நான் எடுத்த அவதாரம் பன்றி அவதாரம். எதற்காக? இந்த பூமியை ஒரு பாயாக சுருட்டினார் இளைஞர் சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகள். அதனாலே அந்த இளைஞாச்சோழத்திலே அந்த பூமியை காப்பாற்றுவதற்காக பன்றி அவதாரம் எடுத்தேன். நாலாவது அவதாரம் என்ன? நரசிம்ம அவதாரம். ஆமா, நரசிம்மம். ஆமா. மூன்றாவது குள்ள அதாவது 5வது குள்ள பிராமண அவதாரம். சரியா? 7வது பரசுராமர் அவதாரம். பரசுராம அவதாரம் கேட்டேன். இந்த உலகத்திலே காளியம்மன் மாரியம்மன் பிறக்க காரணம் யார்? இந்த கண்ணன் தான். ஆமா, ஆமா. இது பரசுராம அவதாரம். இந்த 6 அவதாரத்தோடு முதல் யுகத்தை முடித்தேன். ஆமா. 2வது 7வது யுகத்துல 7வது அவதாரம் என்ன அவதாரம்? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக பிறந்தேன். ராமன், கிருஷ்ணன், பரதன், சத்ருகன் 4 பேருமே ஒன்றாக நாங்கள் பிறந்தோம்டா. ஆமா. இது வந்து 2வது யுகத்துல 7வது அவதாரம். எதற்காக? என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டி துறை வைத்து சென்றார். ராமேஸ்வரன். ஆமா,
அவனை எப்படி ஜெயித்து என் கோதண்ட வெள்ளாளி மூலமல யுத்தத்தை ஆரம்பித்து அந்த துருவை கொண்டு பிடிக்கிறா. இது ராமர் அவதாரம். 7 அவதாரம் முடிஞ்சதா? 8வது அவதாரம் பலம் கொண்டு பலராமன் அவதாரம். 9வது அவதாரம் இந்த கண்ணன் அவதாரம். ஆமா 10வது அவதாரம் ஒன்று எடுத்தால் இந்த உலகமே அழிந்து விடும். 10வது. ஆமா அதுன்னு எடுக்கல. அப்ப அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. நாங்கெல்லாம் இன்னும் ஒரு நாள் இருக்கலாம்னு இருக்கிறோம். தர்மமாவட்டது அழிந்து அதர்மம் எப்பொழுது தலை தொங்கி இருக்கிறதோ அப்பொழுது இந்த கண்ணன் நெடுப்பான் கல்கி அவதாரம். ஆமா சரி சரி சரிங்க. ஆமா அந்த கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த கலியுகமே முடிந்தடா. சரியா? இதுதான் கண்ணனுடைய வரலாறு. சரிங்க சரியா? ஏடே இன்றைக்கு என்னமோ தெரியவில்லை, என் மனம் சஞ்சல் அடைகிறது. எனக்கு எத்தனை மனைவிமார்கள்? 8 பட்ட ஸ்திரீகள், 8000 கோவில் ஸ்திரீகள். ஆமாடா, அதுல 8 பட்ட ஸ்திரீல ராமபதி பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. அப்படியா? அந்த மதன தொலைகிட்டு இருக்குது. என்ன? ஆமா என் மனைவியால் தொலைவு நிற்கிறாள். என்ன காரணம் என்று தெரியவில்லையா? தெரியல. ஆனா சோகமாவா இருக்குது. அப்படி என்றால் ஏதோ ஒரு அனந்தர கொண்டு இருக்குது. புறப்படு. சரி புறப்படு போகலாம்.